கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026ல சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இடப்பெயர்ச்சி ஆகிறார். இதனால ஏற்படக்கூடிய இந்த சனி பெயர்ச்சினால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. அதாவது மேஷம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கும் ஒவ்வொரு ராசிக்குமே என்னன்னா இந்த சனி பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னால கடந்த வருடத்துல பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பெயர்ச்சி பலன்கள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கத்தினால ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன்கள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல சனிப்பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல என்னன்னா இந்த ஒவ்வொரு ராசிக்குரிய சனிப்பெயர்ச்சி பலன்கள் போட்டிருக்கோம். இப்ப வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஒவ்வொரு ராசிக்குரிய சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களே, தற்போது சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல பிரவேசிக்கிறார். அதாவது தற்போது நீங்க அர்த்தாஷ்டம சனியினுடைய பிடியில் இருக்கிறீங்க. இந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய விளைவுகள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அஷ்டம சனியில உங்களுக்கு என்னென்ன நடக்குமோ அதுல 50% ஆன விளைவுகள் பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சனி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன நல்ல பலன்கள் நடக்கும், என்னென்ன தீய பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த சனி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் வெளிக்கொண்டு வருவாரு. இது நாள் வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல பல பிரச்சனைகள் இருந்திருக்கும், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த சமயத்துல இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத தெளிவா சொல்லுவாரு. உடனே அதை ரொம்ப அலட்சியப்படுத்தாம நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா உடனே குணப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒருவேளை அலட்சியத்தோட நீங்க விட்டுட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தினால பாத்தீங்கன்னா அவதிப்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அடுத்து சனி பகவான் இந்த 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க ஆடம்பர வாழ்க்கையை எதிர்பார்க்க கூடாது, வசதி வாய்ப்புகளை எதிர்பார்க்க கூடாது. இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா இந்த சனினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது. இல்லைன்னா நீங்க என்னன்னா சனினால பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். அதனால முடிந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகளை பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் தவிர்ப்பது நல்லது. அடுத்து வீடு வண்டி வாகனம் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க பழைய வீடுகளை வாங்குவது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பழைய வண்டி வாகனங்களை வாங்குவது நல்லது. நீங்க புதிய வீடுகள் ஏதாவது நீங்க வாங்குறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு ஃபால்ட் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது புதிய வண்டி வாங்கினீங்கன்னா ஏதாவது வண்டி பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்ல ஏதாவது அதுல குறைபாடுகள் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதே மாதிரி நீங்க பழைய வண்டி வாகனமாக இருக்கட்டும் அல்லது புதிய வீடாக இருக்கட்டும், நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுடைய பேர்ல வாங்காம மற்றவர்களுடைய பேர்ல வாங்குவது ரொம்ப நல்லது. அதாவது உங்களுடைய குடும்பத்துல யாராவது ஒருத்தருடைய பேர்ல வாங்குவது நல்லது. ஏன்னா சனிக்கு எப்பயுமே எளிமைதான் ரொம்ப பிடிக்கும். நீங்க ஆடம்பரத்துக்காக பாத்தீங்கன்னா உங்களுடைய பேர்ல வீடோ இல்ல வண்டி வாகனமா வாங்கினீங்கன்னா அது சனிக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க மற்றவர்களுடைய பேர்ல வாங்குவது ரொம்ப நல்லது. அடுத்து எந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது வேலை விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி பகவானுடைய பார்வை பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல விழுகிறதுனால வேலை பார்க்கும் இடத்துல பாத்தீங்கன்னா நிச்சயம் மனக்கசப்புகள், மூத்த அதிகாரிகளுடன் பாத்தீங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடுகள் இது எல்லாமே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால இந்த நேரத்துல நீங்க புதிதாக வேலை மாற்றம் செய்யவோ அல்லது இருக்கிற இடத்துல என்னன்னா கொஞ்சம் அனுசரிச்சு இருப்பது நல்லது. நீங்க புதுசா வேலை மாத்திட்டு போனாலுமே அங்கேயும் பாத்தீங்கன்னா இதை விட அதிகமாக தொந்தரவு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால இன்னும் ஒரு 2.5 வருடத்திற்கு பாத்தீங்கன்னா வேலை பார்க்கும் இடத்துல ரொம்ப அனுசரித்து செல்வது நல்லது. உங்களுடைய வேலை பார்க்கும் இடத்திலே பாத்தீங்கன்னா எதிரிகளுடைய தொந்தரவு இருக்கும். எல்லாருமே பக்கத்துல உள்ளவங்க பாத்தீங்கன்னா மேலதிகாரிட்ட உங்களை பத்தி போட்டு கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க பேசுற பேச்சுக்கள்லயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மேலதிகாரிகளுடன் பாத்தீங்கன்னா எந்த ஒரு வம்பு தும்பும் வச்சுக்க கூடாது. அதே மாதிரி புதிய வேலைக்கு பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல முயற்சி பண்ண வேண்டாம், அப்பொழுதுதான் நன்றாக இருக்கும். அடுத்து நீங்க ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குறீங்கன்னா முடிந்த அளவுக்கு கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். நீங்க உழைத்து சம்பாதித்து நீங்க வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல வெற்றியை தரும். நீங்க இந்த நேரத்துல கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடனால பாத்தீங்கன்னா அவதிப்படக்கூடிய சூழ்நிலையும் பாத்தீங்கன்னா ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனால குடும்பத்துல சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். அடுத்து தாய் மாமனுக்கும் உங்களுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா தாய் மாமன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி மனக்கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி வண்டி வாகனங்கள் எல்லாம் செல்லும் போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம உயரமான இடங்களுக்கு செல்லும் போதோ அல்லது இருள் நிறைந்த இடத்துக்கு செல்லும் போதோ பாத்தீங்கன்னா ஏதாவது விபத்துக்கு சமமான கண்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிள்ளைகளுடைய படிப்புல பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதாவது உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள், அதாவது 5ல இருந்து 12 வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவியுடைய படிப்புல பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா படிப்புல பாத்தீங்கன்னா ஒரு மந்தத்தன்மை என்பது இருக்கும். அதனால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க கூட இருந்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது நல்லது. அல்லது டியூஷன் செல்வதோ அல்லது அவர்களுடைய படிப்பை என்னன்னா நீங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது. இதனால படிப்புல பாத்தீங்கன்னா ஒரு பின்தங்கிய நிலை என்பது அவர்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து இந்த சனி பகவானுடைய பார்வை பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல விழுகிறதுனால நீங்க அதிக நேரம் உழைக்க வேண்டிய சூழல் பாத்தீங்கன்னா ஏற்படும். அதிக நேரம் உழைத்தால் மட்டும்தான் என்னன்னா உங்களால சாப்பிடக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படும். சொந்த தொழில் பண்றவங்க பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல புதிதாக எக்ஸ்பான்ஷன் எதுவுமே பண்ணாமல் இருப்பது நல்லது. அதே மாதிரி சொந்த தொழில பாத்தீங்கன்னா அதிக நேரம் உழைக்க வேண்டி வரும். அதிக நேரம் உழைத்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்னன்னா வருமானம்
வருமானம் என்பது ஏற்படும். அடுத்து இந்த நேரத்துல அரசு வேலைக்கு முயற்சி செய்றவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனத்தோட செய்யணும். அதே நேரம் அதிக நேரம் உழைக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அதே மாதிரி இந்த சனினால பாத்தீங்கன்னா அரசு வேலைக்கு ஃபேவரபிளா கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கடைநிலை ஊழியர்கள் ஜாபுக்கு, அதாவது இந்த டிஎன்பிசி குரூப் 4 இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா ஓரளவுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் நீங்க அதிக அளவு எஃபர்ட் போட்டா மட்டும்தான் உங்களுக்கு அரசு வேலை என்பது கிடைக்கும். சனி பகவானுடைய பார்வை வந்து உங்களுடைய ராசியின் மேல விழுவறதுனால எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சோம்பல் தன்மை என்பது இருந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு செயலையுமே பாத்தீங்கன்னா சுறுசுறுப்பா செய்ய மாட்டீங்க. அதனால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலைகளை வந்து என்னன்னா நீங்களே செய்வது பழகிக்கொள்ளணும். அப்படி நீங்க சுறுசுறுப்பா இருந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து என்னன்னா நீங்க அர்த்தாஷ்டம சனியினுடைய பிடியிலிருந்து விடுபட முடியும். இல்லை என்றால் சோம்பல் தன்மை என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய பிடியில இருக்கும்போது நீங்க எப்பொழுதுமே வந்து என்னன்னா உழைத்து சம்பாதித்து பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் உங்களுக்கு வரணும். இந்த நேரத்துல வந்து முதலீடு சம்பந்தமாகவோ அதிர்ஷ்டத்தை நம்பியோ வந்து நீங்க இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா வந்து நிச்சயம் இந்த சனியினால வந்து பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து உங்களுடைய பொருட்களை வந்து என்னன்னா ரொம்ப பத்திரமாக பாதுகாத்துக்கணும். அதே மாதிரி நீங்க உங்களுடைய பொருளை வந்து எங்க வச்சீங்கிறத சில நேரங்கள் மறந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லது பொருட்கள் பாத்தீங்கன்னா களவு போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதுக்கு பாத்தீங்கன்னா இருக்கிற வேலைகளை வந்து என்னன்னா தக்க வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது. ஏன்னா சனியினுடைய பார்வை வந்து 6ல விழுகிறதுனால வேலையில பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் இருக்கும். அதனால இந்த நேரத்துல வந்து ப்ரொமோஷன் பத்தியோ சம்பள உயர்வை பத்தியோ வந்து என்னன்னா நீங்க வேலை பார்க்கும் இடத்துல வந்து கேட்காமல் இருப்பது நல்லது. இல்லை என்றால் வேலையில வந்து பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக இந்த அர்த்தாஷ்டம சனியில தனுசு ராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான 2 விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு உடல் ஆரோக்கியத்துல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து வேலை பார்க்கும் இடத்துல வந்து ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏன்னா இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரபிளா இல்ல. அதனால இந்த 2 விஷயத்துல நீங்க கவனமாக இருந்தால் இந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய பிடியிலிருந்து நீங்க விடுபடலாம்.